ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் யுவர் ஜேகே. வெல்கம் டு திஸ் ஸ்பெஷல் எபிசோட். நேற்று வந்துட்டு என்னோட பிடிசி யூஎஸ்டி ட்ரேடை வந்துட்டு அப்டேட் பண்ணியிருந்தேன், லைவ் ட்ரேடை. கைண்ட் ஆஃப் கிரெடிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி, புல்கா லேடர் மாதிரி ஒன்று போட்டிருந்தோம். ட்விஸ்டட் புல்கா லேடர் மாதிரி ஒன்று அப்ளை பண்ணியிருந்தோம். அதை நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எப்படின்றத. அந்த ட்ரேட் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு எஃப்எம்சி மீட்டிங் இருக்குது. ஸோ அதனால் அந்த ட்ரேட் வந்துட்டு ப்ராஃபிட்டே முடிச்சிட்டேன். இப்போ ஃபர்தராக வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு ஷார்ட் ஷேட்டில் ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறேன் இன்னைக்கு. ஸோ அந்த ட்ரேடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யா ஓகே, நம்ம வந்துட்டு இப்போது ஷார்ட் ஷேட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணியிருந்ததை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 66,000 கால் ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணியிருக்கிறேன். ஆஸ் பர் 66,000 புட் ஆப்ஷனையும் செல் பண்ணியிருக்கிறேன். இது வந்துட்டு நான் மார்ச் மந்தோட எண்டு எக்ஸ்பைரிக்கு போயிட்டேங்க. 27th ஆஃப் மார்ச் 2026க்கு நான் போயிட்டேன். ஓகேங்களா? இப்போது எனக்கு பிரேக் ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஷேடலோட பே ஆஃப் உங்களுக்கு தெரியும். எப்படி சொல்கிறது, இன்வெர்டட் வி மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எனக்கு லோவர் சைடு பிரேக் ஈவன் வந்துட்டு 57,494, வேறஸ் அப்சைட் பிரேக் ஈவன் வந்துட்டு 74,505. ஓகேங்களா? விச் மீன்ஸ் கரண்ட் ப்ரைஸில் வந்துட்டு மேல் சைடு வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 10%, டவுன் சைடில் வந்துட்டு ஒரு 10%. இந்த பிரேக் ஈவன் நடந்துச்சு அப்படின்னா நான் இந்த ட்ரேட் வந்து லாஸில் எக்ஸிட் ஆகுவேன். கரெக்டுங்களா? எக்ஸிட் ஆகும்போது இப்போது லெட்ஸ் எக்ஸாம்பிள் நாளைக்கு வந்துட்டு 74,505 வந்துட்டு நாளைக்கு பிரேக் பண்ணுது அப்படின்னா இதை வந்துட்டு நான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். ஐ ஹேவ் சம் அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் ட்ரேட் வந்துட்டு நான் ஷார்ட் ஷேடலுக்கு தனியாக வச்சுருக்கிறேன். அது வந்து நான் எக்ஸிக்யூட் பண்ணிப்பேன். வேறு டவுன் சைடும் அதே மாதிரி தான் 57,494 கிட்ட டவுன் சைட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துட்டு பண்ணிப்பேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நேற்று நான் ஒரு ட்ரேட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். பிடிசி யூஎஸ்டியில் கால் லேடர், ட்விஸ்டட் கால் லேடர் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணியிருந்திருப்பேன். அதில் வந்துட்டு நான் டிரைவ் பண்ணது ஒன்று, விச் மீன் ஒன்றும் இல்லை, கால் ரேஷியோலேருந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் டிவியேட் பண்ணி கொஞ்சம் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்திருப்பேன். அதில் கால் ரேஷியோவுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸுக்கான வீடியோ இது வந்துட்டு அந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலை அப்படின்னா அந்த வீடியோவில் போய்ட்டு வாட்ச் பண்ணிக்கோங்க. அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதோட டேக்அவே நீங்கள் நல்லா எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னா, பிடிசி யூஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் நேக்கட் பையிங் செல்லிங் வந்துட்டு பண்ணவே கூடாது. நேக்கடாக பை பண்ணி சேல் பண்ணுறதோ இல்லை செல் பண்ணி பை பண்ணுறதோ இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணுறதா இருந்ததுன்னா அந்த லாஸை வந்துட்டு உங்களை மென்டல் ஸ்டெபிலிட்டி அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு ஓகே, நோ ப்ராப்ளம். வேறஸ் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ட்ரேட் எடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இதுதான் டேக்அவே. இந்த மாதிரி ரீஜன் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். எனக்கு வந்து மேல் சைடு அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி ஒரு 10% கிட்ட பிரேக் ஈவன் ஆனால் தான் எனக்கு லாஸ், இந்த ட்ரேட் லாஸில் முடியும். அன்லஸ் அண்ட் அன்டில் எனக்கு ஓகே, நோ ப்ராப்ளம் அப்படின்னும்போது ஓகே, நான் 2 சைடு அலர்ட் வச்சுருப்பேன். ஓகே, லெட் வி லுக் அட் டெக்னிக்கலி. டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா பிடிசி யூஎஸ்டி வந்துட்டு ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருக்குது. இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங் இருந்ததுனால நான் வந்துட்டு அந்த ஆல்ரெடி எனக்கு தீட்டா டிகே நடந்துருச்சு. எனக்கு அந்த நேற்று வச்சுருந்த ட்விஸ்டட் கால் லேடர் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு $5 கிட்ட ப்ராஃபிட்டில் இருந்தது. ஐ மீன் நான் டிப்ளாய் பண்ணதுக்கு எனார்மஸ் பர்சன்டேஜ் அது வந்து நான் புக் பண்ணிட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். இந்த 2 வாலெட் லைன் ஹரிசாண்டலாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் என்னோடய அப் சைட் டவுன் சைடுக்கான பிரேக் ஈவன். விச் மீன் இந்த பர்டிகுலர் ஷார்ட் ஸ்டாடலில் எனக்கு வந்துட்டு மேல் சைடு வந்துட்டு 74,520 வந்துட்டு பிரீச் பண்ணால் லாஸ் ஸ்டார்ட் ஆகும். ஆஸ் வெல் அஸ் டவுன் சைடில் வந்துட்டு 57,447 பிரீச் பண்ணால் லூசிங் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் ஐ என்ஜாய் த தீட்டா டிகே ஆஸ் வெல் அஸ் ப்ராஃபிட். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம். ஓகே, இப்போ ப்ரீச் ஆச்சு அப்படின்னா அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் ரேட் வந்து நான் அப்கமிங் வீடியோஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் பார்த்து வந்து ஷார்ட் ஷேடலுக்கான ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாக பார்த்தோம். நான் எப்படி இம்ப்ளை பண்ணியிருந்தேன்றதை காட்டினேன் இன்றைக்கி. இந்த ட்ரேட் வந்துட்டு எனக்கு பிரேக் ஈவன் வந்துட்டு மேலேயும் கிளையும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 10% கிட்ட இருக்குது. அப் சைடு பார்த்தீங்கன்னா 74,000 கிட்ட இருக்குது. டவுன் சைடு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு 59,000 கிட்ட இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்துட்டு அரௌண்ட் 68,000 கிட்ட பிடிசி யூஎஸ்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஐதர் எந்த சைடில் பிரேக் ஆனாலும் அதுக்கான கைண்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஃபயர் ஃபைட்டிங் ட்ரேட் வந்துட்டு நான் பண்ணுவேன். நான் பண்ணும்போது நான் உங்களுக்கு லைவாக அப்டேட் பண்ணுறேன். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ட்ரேடிங் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.